ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நம் வாழ்க்கையில் நடந்த தினமும் நடக்கும் சம்பவங்களை நினைவு கூர்ந்து இந்த வீடியோ போட்டு நாலேஜை வளர்த்துக்கிடுறோம். நான் செய்கிற தொழிலை வீடியோ எடுத்து போடுறதுக்கு இப்போமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கி நினைவு கூற சம்பவம் ஒன்று என்றால், நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். நம்ம தமிழ்நாட்டில் மலை கிராமங்களில் மலைகளில் இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் தங்கள் குழந்தைகளோடு அங்கே இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றுவதற்கும் மாற்ற சிந்திக்காமல் இருப்பதற்கும் அவர்கள் நினைவுகளா கடவுள் படைப்புகளா என்று கேட்டால் அதற்கு விடை சொல்ல முடியாது. கடவுள் படைத்த உலகம். ஒரு சிலவர்கள் கோடீஸ்வரராக இருக்கிறார்கள். சென்னையில் காங்கிரீட் காடுகளில் வாழ்கிறார்கள். சில மனிதர்கள் காடுகளில் காங்கிரீட் இல்லாத வீடுகளில் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள். எல்லாம் வாழ்க்கை தான். பட்டணங்களில் சென்னையிலையும் அம்பத்தூரில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எஸ்டேட்டுக்கு போகிற வழியில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சின்னு ஒரு இடங்களில் பாலத்துக்கு கீழே சில ஜனங்கள் அந்த மலை கிராமத்து ஜனங்கள் மாதிரி வாழுகிறார்கள். இதை கண்ணால் பார்ப்போம். மீன் குஞ்சு தண்ணியில் நீச்சல் அடிப்பதும் இயற்கையாக மனுஷன் அந்த தாய் தகப்பன் வாழ்வில் வாழ்வதும் இயற்கை. அதை விட்டு மாறி வருவது அது ஒரு மாற்றங்கள். என்கேடி பாலன் ஐயா, மாபெரும் நம் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா, இப்போத்துக்கு மாரி செல்வராஜ் டைரக்டர்ஸ், இப்படி நம்ம சில தலைவர்களை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். எம்கேடி பாலன் ஐயா ஏதோ ஒரு டேர்னிங் பாயிண்டில் உண்மையை முதலீடாக வச்சு வாழ்க்கையில் முன்னேறியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை ஸ்டோரியை பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம். நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அக்னி சிறைகள் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பாயிண்ட்டு, அவங்க படிச்சுட்டு இருக்க காலத்தில் ஒரு போராட்டம். அப்போ அவங்க அக்காவுடைய வளையலை கழட்டி கொடுத்து அந்த சிக்கல்லேருந்து தப்பிச்சு வந்ததை நான் படிக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷப்பட்டேன். ஒரு முறை ஒரு பட்டிமன்றத்துலேயே ஒரு பொண்ணு அதை நினைவு அக்காவின் வளையல்ங்கிற தலைப்பில் பேசினாங்க. அதுன்னு சந்தோஷப்பட்டேன். மாரி செல்வராஜ் அக்கா அண்ணன் வாழ்க்கையிலையும் அவர் சென்னையில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்க அக்கா தன் தம்பிக்கு சில உதவிகளை செய்தாங்கன்னு சொல்லும்போதும், ஸோ 2 பேருக்குமே ஒரு அக்கா இருந்திருக்காங்கல்ல அப்படி நினச்சி சந்தோஷப்பட்டேன். அதோட கூட மாரி செல்வராஜ் 12 ஆண்டு காலம் ராம் சார் டைரக்டர் கையில் இருந்தார். அதுவே பெரிய போராட்டம். ஒரு மனுஷன் ஒரே இடத்துல வேலை செய்து அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதும் அந்த குருவோட சப்போர்ட்டோடு அதை செய்கிறதும் பெரிய ஒரு காரியங்கள். அப்போது சில பேருக்கு இயற்கையாய் கடவுள் இந்த பாயிண்ட்டுகளை நடத்தி கொண்டு போகிறாங்க. எனக்கும் சில பாயிண்ட்டுகள், அதாவது பசித்தவனுக்கு அந்த பசியோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலோசனை சொல்கிறவங்களுக்கு அந்த ஆலோசனை பலம் கொடுக்கும். படிப்பவனுக்கு அவன் வாழ்வியல்கள் மாறும். அது கல்விதான் படிப்பு என்பது இல்லை. வாழ்க்கை போராட்டங்களும் ஒரு படிப்பு தான். பெரிய சாதனை தான் சாதனை அல்ல, சிறு சாதனையும் சாதனை தான். இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வருவோம். பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த ஐயா சொன்னது, 1000 ரூபாய் முதலீடு போட்டு ஒரு தொழில் செய்தால் அதுக்கு உண்டான லாபம் கிடைக்கும். 10,000 ரூபாய் முதலீடு போட்டு செய்கிற தொழிலில் அதற்கு உண்டான லாபங்கள் கிடைக்கும். 1,00,000 ரூபா போட்டு முதலீடு செய்யக்கூடிய ஒரு தொழிலில் அதற்கு உண்டான லாபங்கள் கிடைக்கும். 1 கோடி ரூபாய் முதலீடு போட்டு செய்கிற தொழிலில் அதுக்குண்டான லாபம் கிடைக்கும். பல கோடி ரூபாய் முதல் போட்டு செய்யக்கூடிய தொழிலில் அதற்குண்டான லாபம் கிடைக்கும். அப்போ அந்த லாபமும் அதனுடைய முதலீடுகளும்
போடுற அளவுக்கு தொழில் கிடைக்கும். எல்லாம் மனிதர்கள் தான் செய்வாங்க. ரூ. 1000 முதலீடு போட்டு ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறவரும் மனிதன் தான். பல கோடி ரூபா முதலீடு போட்டு ஒரு வியாபாரம் பண்ணுறவரும் மனிதன் தான். அந்த வாய்ப்புகள் அமைவதே இயற்கை. முதலீடு இல்லாமல் தொழில் செய்வது, பேரண்ட்ஸ் வழியில் இல்லாமல் தொழில் செய்வது, முயற்சியில் தொழில் செய்வது, அந்த முயற்சிக்கு நல்ல ஐடியா கிடைக்கிறது. ஐடியா இஸ் ஏ மணி அப்படின்னு அவங்க இங்கிலீஷில் சொன்னாங்க. நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல ஆலோசனைகளும் நம்மளை கொஞ்சம் வெற்றி பெற செய்யும். சில பெரிய வெற்றி தான் வெற்றி இல்லை, சின்ன வெற்றியும் வெற்றி தான். அப்போ அந்த வெற்றிங்கிற வாழ்க்கையில் சொல்லும்போது ஒரு பெரியவங்க சொன்னாங்க, நான் சென்னையில் வந்தோம், நானும் கவர்மெண்டில் ஒரு எம்ப்ளாயி, என்னுடைய மனைவியும் கவர்மெண்டில் ஒரு நல்ல எம்ப்ளாயி. சென்னையில் ஒரு ஆள் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக சம்பாதிச்சாலே ஓரளவு அவர் வாழ்க்கையை நல்லபடியாக செலவு பண்ணால் சந்தோஷமாக போகலாம். ஒரு மனைவி சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி வாழ்க்கையை சொல்லலாம். 2 பேரும் சம்பாதிக்கும் போது அந்த குடும்பம் கொஞ்சம் சந்தோஷமாக போகும். ஆனால் எல்லா குடும்பமும் விட எங்கள் குடும்பம் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிச்சா அதிக சந்தோஷத்தில் இருக்கும். பணங்கிற விஷயத்தில் குழந்தை குட்டியோட இருக்கும். அதற்கு காரணம் என்னென்னா, நாங்கள் கோயம்புத்தூர்காரங்க சென்னையில் வந்தோம். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது புது ப்ராடக்ட் ஒரு கிரைண்டர் சென்னைக்கு அப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது கோயம்புத்தூர்லேருந்து வருகுது. எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் மைண்டு வந்துச்சு. அப்போது அந்த கிரைண்டரை வாங்கி என்னுடைய ஸ்டாஃபுங்களுக்கு நான் கொண்டு கொடுக்க போனேன். அந்த இதை உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ஒரு 4000 வச்சுக்காங்களேன் உதாரணத்துக்கு. அது சென்னைக்கு வந்து டேக்ஸு போட்டு கிட்டத்தட்ட இன்ஸ்டால்மெண்ட்டில் விற்கும்போது 7000 8000 வரைக்கும் விற்றுருக்கு. அப்போ ஒரு புதுசாக பிஸ்னஸுக்குள்ளே கொண்டுட்டு போகும்போது அதை டக்குன்னு டெவலப்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்து குறைஞ்ச லாபத்துக்கு, அதாவது ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங், ஒரு பிஸ்னஸை டக்குன்னு டெவலப்மெண்ட் பண்ணணுன்னா மார்ஜினை குறைச்சி அதை ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்கை ஐடியா பண்ணி அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட இந்த கிரைண்டர் எங்கள் ஊரில் தயாரிக்குது, நாங்கள் இன்ன ரேட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல ஒருத்தங்க வாங்கியிருக்காங்க. அந்த கிரைண்டர் நல்லா ஓடிட்டுருக்குது. அப்போ பல கம்பெனிக்காரங்க சென்னையில் கிரைண்டர் வாங்கினாலும் மெக்கானிஷியம் விற்கிறவங்களுக்கு தெரியாது. அதுக்கு ஆள் தான் வரும். இவர் என்ன பண்ணிருக்காங்க, முதல்ல அந்த மெக்கானிஷியங்களை கற்றுக்கிட்டாங்களாம். அதான் மணி, மார்க்கெட்டிங், மெக்கானிக்கல், மேனேஜ்மெண்ட், மேன் பவர், இந்த 5M பாலிஸை பற்றி ரொம்ப விளக்கமாகவும் சொல்லி அதையும் இவங்க கற்றுக்கிட்டு அதை மெக்கானிஷியமும் செய்து அதை மார்க்கெட்டிங் லெவலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் பிரச்சனையில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரும் இல்லையா? அப்போ சிலவங்க வாங்கிக்கிட்டு சரியாக பேமெண்ட் தராமல் இழுத்தடிக்கிறது, ரேட்டை குறைச்சி கேட்குற காரியங்களை ஐடியாலஜியாக சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அந்த காரியங்களை அவங்க சக்ஸஸ் பண்ணி ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி நார்மலாக வாழ்கிற வாழ்க்கையை விட அவங்க கரெக்டாக டேக்ஸ் கட்டி கரெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் எடுத்து வந்தாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு ஆலோசனைகளும் பார்த்திங்கன்னா, வெறுங்கையில் முளம் போடுறவன் வியாபாரி, நம்பிக்கை தான் பெரிய வியாபாரம், அதுக்கு நம்ம எங்கே பிறந்தங்கிறது காரியம் இல்லை, எவ்வளோக்குள்ளே நம்ம நம்பிக்கையாக நடந்து இந்த பிஸ்னஸில் வர்ற போராட்டங்களை எஜுகேஷன் லெவலில் ஐடியாலஜியாக அதை சக்ஸஸ் பண்ணும்போது அது பெரிய லெவலில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு போதுங்கிற அளவுக்கு பண வசதி இருக்குது, நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன்னாங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டில் பார்த்தாலும் நல்லாவே சந்தோஷமாக இருந்தது. அதனால் ஐடியாக்கள் கிடைக்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அது பிரகாரம் செய்யும்போது எல்லாருமே சந்தோஷமாக இருக்கு. அதுக்காக நான் ஒரு வியாபாரி குடும்பத்தில் பிறந்தாதான் நான் சக்ஸஸாக பண்ண முடியும், ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஒரு பெரிய இடத்துல பிறந்தால் தான் நான் சக்ஸஸ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் கடவுளுடைய கிருபைகள் வேண்டும். அவங்களுக்கு கடவுளுடைய கிருபையும் இருந்து சக்ஸஸும் கிடைச்சிது. கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்தார். அதனால் நாமும் போராடுவோம், செயல்படுவோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாள் அனுபவங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கொண்டு வருகிறோம். இந்த பேச்சாகவும் தொழிலாகவும் டெவலப்மெண்ட் பண்ண உதவி பண்ணுங்கள்.
சக்ஸஸ் பண்ணுங்கள். நானும் என்னென்ன வளர்ச்சி பண்ணிக்கிடுறேன். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.